வந்து இப்ப செம்ம ஹிட்ல போயிட்டு இருக்கு. 2026 2006 தானே? ஆமா. இப்ப அது நம்ம ட்ரெண்டிங் இது. இந்த பாட்டுல இதுதான் ஃபுல் ஒர்க் இருக்குன்னா நிறைய சீன்ல இருக்காரு. இவங்க டீம் தான் பண்ணிருக்கு. மொத்தமா அந்த படத்துல எல்லாருமே அதுல இருக்காங்க. அந்த படத்துல எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏரிவாயால தொடங்கி பார்த்துருப்பீங்க. ஏரிவாயாவில் தொடங்கி அப்புறம் எலியில போய் தெனாலிராமன் போய் எண்ணெய் எறிந்தால் புறம்போக்கு படம் பேர் புறம்போக்கு, அப்புறம் வந்து நிறைய படம் ஒரு 50-55 படத்தை தாண்டி போயிட்டு இப்போ TN 2026 இப்போ கரண்ட்ல பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அந்த படத்தில் நட்டி சாருக்கு அசிஸ்டண்டாக பண்ணியிருக்கேன். ஒரு 6 குறும்படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். 7வது ஒரு குறும்படம் ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிச்சுட்டேன். இன்னொரு 10 நாளில் ஷூட் போகிறேன். ஸோ அது இல்லாமல் சவுத் இந்தியா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங் ட்ரைனராகவும் டைரக்ஷனும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நம்ம நடந்தது. பாடலாம் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்குது உங்களெல்லாம் பார்க்கும்போது. அதனால வாய்ப்பு இருந்தால் அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ட்ரை பண்ணுவேன். ஈஸ்வர் சந்திரபாபன் பயங்கரமாக பாடுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். தர்ஷன் அண்ணன், டிவிடி பாலா, அப்புறம் வந்து சின்ராஸ்லாம் பயங்கரமா பாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பாத்ரூம்லயான்னு கேக்குறாங்க. உங்களெல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் அன்னைக்கு ஒரு விருது நம்ம ரெயின்போ சிட்டி ஷேக் சார் மூலியமா கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வந்து எங்களுக்கு புதுசு இல்லை இந்த நிறுவனம். நாங்கள் ஒரு 3-4 வருஷமா அப்படி வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல நாளில் வரும்போது இன்னைக்கு மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ நல்ல நாளில் போயிட்டு இப்போ மேடம் கையில் அவார்டு வாங்கியிருக்கேன். சார் அதை இப்போ உட்காந்து சந்திச்சதுல சந்தோஷம். அந்த தம்பி ஒருத்தர் என்னென்ன அவார்டும் வாங்கியிருக்கேன்றாப்புல, நிறைய சாதனை 24 ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கேன்றாப்புல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தம்பி நம்ம கேமராமேன் நம்ம தம்பி ரொம்ப எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி. இப்போ இவரை பார்க்கறதுக்கு பவனி பாடுவாங்க. ஆக்சுவலா எங்க ஸ்டூல் போட்டுருக்கோம். அதனால மேடம் வாங்க, மல்லிகைப்பூ மேடம், அம்மா வாங்க, மேட்டுவாங்க. சிவா அம்மா சொல்ல மறந்துட்டேன். அம்மா வந்து ரொம்ப வருஷமா பழக்கம். அம்மாவை சந்திச்சுட்டு இருக்கேன். சந்திரபாபு செய்துடுவாங்க. ஆக்சுவலா ஒரு பிச்சைக்காரர்களுக்கு ஒரு டயலாக் கொடுவாரு தெரியுமா? 2000 ரூபாய். அது சொன்னதோ என்னமோ தெரியல, டோட்டலா மாறி அது சொல்லும்போது பிச்சைக்காரன் புகழ் ஈஸ்வரன் சொல்லணும். இந்த பிச்சைக்காரன் வந்திருக்காப்ல, பிச்சைக்காரன் படத்துல நடிச்சவரு. இது மாதிரி காமெடி நாங்க பண்றோமோ இல்லையோ, ஆக்சுவலா வந்து பிச்சைக்காரன்றது வந்து பணக்காரன் கூட நெக்ஸ்ட் லெவல் தானே. அதனால பணக்காரன் வந்திருக்கான்னு சொல்றது சூப்பர். இதுல சார் அந்த டயலாக் சொன்னார் இல்லையா, 2000 நோட்டுன்னு. அதுக்கப்புறம் தான் 2000 நோட்டு மதிப்பே நம்மளுக்கு தெரிஞ்சுது. அதனால ரொம்ப நல்ல நடிகர். அதே மாதிரி நல்லா பாடுவார். நம்மளுக்கு பாடுவார். சந்திரபாபு சாங் நிறைய பாட்டு பாடுவார். இப்ப அவருக்கு சார் நீங்க மெலோடி சாங்ஸ் போடணும் அவசியம் இல்லை. டம்மு டிம்மு போடுங்க. அப்படிதான் அந்த ஸ்லோவா வேணும். ஒரு கிளாப் கொடுங்க. கல்யாணமா கல்யாணமா நீங்க கிளாப் கொடுத்தீங்கன்னா ஒரு நீங்க பாட்டு போடாம கீழே இறக்க மாட்டாங்க. ரைட். என்னாச்சு?